நவ்யாவின் திருமணம் அர்ஜுனுடன் நடந்தது. அர்ஜுன் மும்பையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்கு மேலாளராக பணிபுரிந்து வந்தான். திருமணத்தின்போது இரு குடும்பங்களுக்கும் இடையே இருந்த ஒரே தொடர்பு என்னவென்றால், அர்ஜுனின் அம்மாவுக்கு கிராமத்து கலாச்சாரம் தெரிந்த வேலைகளைச் செய்யக்கூடிய ஒரு மருமகள் தேவைப்பட்டாள். நவ்யா அந்த நிபந்தனைகளுக்கு ஏற்றவளாக இருந்தாள். ஆனால் திருமணத்திற்குப் பிறகு நவ்யா முதன்முறையாக மாமியார் வீட்டிற்கு வந்தபோது கிராமத்து மருமகளை நகரத்தில் படிக்காதவள் என்று அழைப்பது ஒரு ஃபேஷன் என்பதை உணர்ந்தாள். காரிலிருந்து இறங்கியதும் நவ்யா தனது புடவை முந்தானையை தலைக்கு மேல் இழுத்துக் கொண்டாள். வாசலில் நின்றிருந்த அர்ஜுனின் அண்ணன் மனைவி சஞ்சனா சிரித்துக்கொண்டே சொன்னாள், அடடே, நம் புதிய மருமகளை பாருங்கள், அப்படியே சினிமா கிராமத்து பெண் போலவே இருக்கிறாள். இவளுடன் ஒரு பசுமாடு மட்டும் இருந்திருந்தால் படம் முழுமையடைந்திருக்கும். பின்னாலிருந்து மைத்துனன் விஜய் சிரித்தான். அண்ணி, பசுமாடு அல்ல, மாட்டு வண்டி வந்திருக்க வேண்டும். நவ்யா சிரிக்க முயன்றாள். ஆனால் மனதிற்குள் வலிக்கத் தொடங்கியது. வீட்டிற்குள் மாமியார் சுமித்ரா ஜி சோபாவில் அமர்ந்திருந்தார். பெரிய வரவேற்பறையில் கண்ணாடி மேஜை, மெழுகுவர்த்திகள் மற்றும் சுவரில் விலையுயர்ந்த ஓவியங்கள் இருந்தன. சுமித்ரா ஜி நவ்யாவை மேலிருந்து கீழாக பார்த்தார். இவ்வளவு கனமான நகைகளை போட்டுக்கொண்டு வந்திருக்கிறாயே, இங்கே மும்பையில் மக்கள் மென்மையான ஆடைகளைத்தான் அணிவார்கள், புரிந்ததா என்றார். நவ்யா மெதுவாக சரி என்றாள். இங்கே தனது எளிமையை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது முதல் நாளிலேயே அவளுக்கு தெரிந்துவிட்டது. மதிய உணவு நேரத்தில் நவ்யா சமையலறையில் உதவச் சென்றாள். சஞ்சனா அண்ணி உடனே தடுத்தார். அடியே, இங்கே கிராமத்தைப் போல விறகு அடுப்பு எரிப்பதில்லை. இங்கே கேஸ் மைக்ரோவேவ் இருக்கிறது. உன் கையில் எண்ணெய் ஒழுகுகிறது, ஜாக்கிரதை. இது மாடுலர் கிச்சன், அழுக்கு செய்யாதே. நவ்யா அமைதியாக பாத்திரங்களை கழுவத் தொடங்கினாள். அப்போது நாத்தனார் சிவாங்கி, அண்ணி, நீங்கள் கிராமத்தில் தினமும் மாட்டு வண்டியில் தண்ணீர் எடுக்கச் செல்வீர்கள் அல்லவா? இங்கே அந்த கஷ்டமில்லை, குழாயில் தண்ணீர் குடிக்கலாம் என்றாள். எல்லோரும் சத்தமாகச் சிரித்தார்கள். விஜயும் மற்றவர்களைப் போல தன்னை கேலி செய்வான் என்று நவ்யா நினைத்தாள். ஆனால் அவன் லேசாக புன்னகைத்துவிட்டு அமைதியாக இருந்தான். இரவில் நவ்யா அறையில் அமர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தபோது விஜய் மெதுவாக, அண்ணி, தவறாக நினைக்காதீர்கள். இங்கே இருப்பவர்கள் அப்படித்தான் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் என்றான். நவ்யா, நாங்கள் வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி வாக்கியத்தை பாதியிலேயே நிறுத்தினாள். அறைக்கு வந்த நவ்யா அர்ஜுனிடம், ஏன் எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் என்று கேட்டாள். அர்ஜுன் சிரித்துக்கொண்டே, அட, எல்லோரும் சும்மா விளையாட்டுக்கு செய்கிறார்கள். போக போக சரியாகிவிடும் என்றான். இந்த போக போக என்பது மிக நீண்ட காலமாக இருக்கும் என்று நவ்யாவிற்கு தெரியும். அடுத்த சில நாட்களில் நவ்யாவின் பேச்சு, நடை, உடை மற்றும் சாப்பிடும் முறையை கூட மாமியார் வீட்டில் உள்ளவர்கள் கேலி செய்தார்கள். இந்த புடவை திருவிழா கடையில் வாங்கியது போல் இருக்கிறது. உனக்கு மிக்சி ஓட்டத் தெரியுமா அல்லது கையில்தான் அரைப்பாயா? மொபைல் பயன்படுத்த கற்றுக்கொள், இல்லையென்றால் கிராமத்திற்கே திரும்ப வேண்டியிருக்கும். நவ்யா எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தாள். எவ்வளவு கிண்டல் செய்தாலும் நவ்யா அண்ணி யாரிடமும் குரலை உயர்த்தி பேசுவதில்லை என்பதை விஜய் கவனித்தான். ஒரு மாலை தேநீர் தயாரிக்கும்போது அவன், அண்ணி, உங்கள் கிராமத்து சிறப்பு உணவு எதையாவது சமைத்திருக்கிறீர்களா? எனக்கு கிராமத்து உணவு மிகவும் பிடிக்கும் என்றான். முதன்முறையாக ஒருவர் நவ்யாவின் கிராமத்தைப் பற்றி புகழ்ந்து பேசினார். அவள் கண்கள் பிரகாசித்தன. இரவில் படுக்கையில் படுத்துக்கொண்டு நான் நினைத்தால், கிராமத்து மருமகள் படிக்காதவள் அல்ல, பண்பானவள் மற்றும் கடின உழைப்பாளி என்பதை நிரூபிக்க முடியும் என்று நினைத்தாள். யாரையும் தாழ்த்தாமல் தனது நடத்தை மற்றும் திறமையால் அனைவரின் மனதையும் வெல்ல அவள் முடிவு செய்தாள். மறுநாள் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே நவ்யா எழுந்துவிட்டாள். சீக்கிரம் எழுவது கிராமத்து வழக்கம். அங்கே முற்றமில்லை, ஆனால் பால்கனியில் இருந்த பூந்தொட்டிகளுக்கு தண்ணீர் ஊற்றினாள், பெருக்கினாள் மற்றும் துளசிக்கு நீர் வார்த்தாள். சுமித்ரா ஜி தூக்கத்திலிருந்து எழுந்து வெளியே வந்தவர் ஆச்சரியப்பட்டார். என்ன மருமகளே, இவ்வளவு சீக்கிரம் எழுந்துவிட்டாய்? இங்கே யாரும் இவ்வளவு சீக்கிரம் எழுவதில்லை என்றார். நவ்யா சிரித்துக்கொண்டே, கிராமத்து வழக்கம் அத்தை. சூரியனுக்கு முன் எழுவது எனக்கு பிடிக்கும் என்றாள். கிராமத்து மசாலா பொருட்களைக் கொண்டு கம்பு ரொட்டியும் கடுகு கீரையும் செய்தாள். சஞ்சனா அண்ணி வந்ததும் மூக்கை சுருக்கிக் கொண்டு, இது என்ன வாசனை? இங்கே யாரும் இதையெல்லாம் சாப்பிடுவதில்லை என்றார். ஆனால் மேஜையில் அமர்ந்த விஜய், வா வண்ணி, என் குழந்தை பருவ நினைவுகளை கொண்டு வந்துவிட்டீர்கள். பாட்டி இதைத்தான் செய்வார்கள் என்றான். விஜயின் இந்த ஒரு வார்த்தை நவ்யாவின் மனதை லேசாக்கியது. வீட்டில் வாஷிங் மிஷின் இருந்தது. ஆனால் சில மென்மையான துணிகள் அதில் துவைத்தால் கெட்டுப்போவதை நவ்யா கவனித்தாள். அவள் அமைதியாக வாளியில் தண்ணீர் நிரப்பி கையால் துவைக்கத் தொடங்கினாள். சிவாங்கி சிரித்துக்கொண்டே, அண்ணி, நீங்கள் உண்மையில் பட்டிக்காடுதான். இங்கே யாரும் கையால் துணி துவைப்பதில்லை என்றாள். நவ்யா தலை குனிந்து, கையால் துவைத்தால் துணிகள் அதிக நாட்கள் உழைக்கும் என்றாள். விஜய், சிவாங்கி, இங்கே பார் எவ்வளவு சுத்தமாக துவைத்திருக்கிறார்கள் என்றான். ஒரு நாள் சுமித்ரா ஜி, அடுத்த வாரம் நம் காலனியில் பெண்கள் நிகழ்ச்சி நடக்கிறது. எல்லோரும் வீட்டிலிருந்து ஏதாவது சமைத்து வருவார்கள். நீ என்ன சமைக்கிறாய் என்று பார்ப்போம் என்றார்.
சஞ்சனா சிரித்துக்கொண்டே, ஞாபகம் இருக்கட்டும், இங்கே எல்லோரும் சைனீஸ் பாஸ்தா பீட்சாவைத்தான் விரும்புவார்கள். கிராமத்து உணவைக் கொண்டு வராதே என்றார். நவ்யா அன்று இரவு யோசித்து கிராமத்து சுவையை நகரத்தில் புதிய பாணியில் அறிமுகப்படுத்த முடிவு செய்தாள். நிகழ்ச்சியன்று கம்பு மாவில் சீஸ் பராத்தாவும் வெல்லம் கலந்த டீயும் செய்தாள். முதலில் இது என்ன விசித்திரமான கலவை என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் சாப்பிட்டதும் பாராட்டத் தொடங்கினார்கள். ஒரு வயதான பாட்டி, மருமகளே, இது மிகவும் ஆரோக்கியமானது. கம்பு, சீஸ் மற்றும் வெல்லம் கலக்கிவிட்டாய் என்றார். சுமித்ராஜி ஆச்சரியப்பட்டாலும் மனதிற்குள் மகிழ்ச்சியடைந்தார். நிகழ்ச்சிக்குப் பிறகு விஜய் ரகசியமாக நவ்யாவிடம், பார்த்தீர்களா அண்ணி, நீங்கள் எல்லோரையும் தோற்கடித்து விட்டீர்கள் என்றான். நவ்யா சிரித்துக்கொண்டே, யாரையும் தோற்கடிக்க வேண்டியதில்லை விஜய். என் கிராமத்தின் மரியாதையை காப்பாற்றினால் போதும் என்றாள். சூழல் கொஞ்சம் மாறத் தொடங்கியதும் சஞ்சனா அண்ணி ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பினார். அவர் மாமியாரிடம், அம்மா, நவ்யாவை கொஞ்சம் மாடர்னாக மாற்ற வேண்டும், இல்லையென்றால் மக்கள் சிரிப்பார்கள் என்றார். சுமித்ராஜியும் ஒப்புக்கொண்டு, ஆம், நாளை நீ என்னுடன் ஷாப்பிங் வரவேண்டும் என்றார். தனது எளிமையை மாற்ற முயற்சி நடக்கிறது என்பதை நவ்யா புரிந்து கொண்டாள். மறுநாள் நவ்யா முதன்முறையாக மால் சென்றாள். பளபளக்கும் கடைகள், ஹை ஹீல்ஸ், குவாட்டை ஆடைகளை பார்த்து அவள் சங்கடப்பட்டாள். சஞ்சனா, இதை பார், இந்த உடை உனக்கு சரியாக இருக்கும் என்றார். நவ்யா மெதுவாக, அண்ணி, இதை அணிந்தால் என்னால் இயல்பாக இருக்க முடியாது என்றாள். கூட வந்த விஜய், அண்ணிக்கு பிடித்த ஆடைகளை அணிய விடுங்கள், ஆடையால் மனிதனின் மதிப்பு மாறாது என்றான். நவ்யா வீட்டிற்கு திரும்பும்போது யோசித்தாள், நான் மாற வேண்டுமென்றால் என் சிந்தனையாலும் திறமையாலும் மாறுவேன், என் ஆடைகளால் அல்ல. வருங்காலத்தில் மக்கள் தன்னை ஆடையால் அல்ல, தனது வேலையால் அடையாளம் காணும் வகையில் ஒரு இடத்தை உருவாக்குவேன் என்று அவள் உறுதியளித்தாள். ஒரு நாள் காலையில் வீட்டில் பரபரப்பு ஏற்பட்டது. சுமித்ராஜியின் தோழி நிர்மலா திடீரென வந்து, அடுத்த வாரம் நம் காலனியில் வீடு பராமரிப்பு போட்டி நடக்கப் போகிறது. இதில் ஒவ்வொரு வீட்டின் சுத்தம், அலங்காரம் மற்றும் நிர்வாகம் பார்க்கப்படும். வெற்றியாளருக்கு கோப்பையும் பரிசும் கிடைக்கும் என்றார். சுமித்ராஜி தலையில் கை வைத்தார். நம் வீட்டின் நிலையை பார், மூலைகள் சுத்தமாக இல்லை. சஞ்சனா, உனக்கோ அலுவலக வேலை இருக்கிறது என்றார். நவ்யா மெதுவாக, அத்தை, நீங்கள் அனுமதித்தால் நான் செய்கிறேன் என்றாள். சஞ்சனா சிரித்துக்கொண்டே, நீயா? இது ஒன்றும் விவசாய வேலை இல்லை. இங்கே நவீன அலங்காரம் தேவை, புரிந்ததா என்றார். விஜய், அன்னிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்றான். சுமித்ராஜி வேறு யாரும் இல்லாததால் சம்மதித்தார். நவ்யா அடுத்த நாளே வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் சுத்தம் செய்யத் தொடங்கினாள். பழைய ஓவியங்களுக்கு பதிலாக எளிமையான ஆனால் அழகான பூக்களால் அலங்கரித்தாள். கிழிந்த குஷன் கவர்களை கைகளால் தைத்து புதிய வடிவம் கொடுத்தாள். வராண்டாவில் துளசி மற்றும் ரோஜா செடிகளை வைத்தாள். சமையலறை பாத்திரங்களை புதியது போல் பளபளக்க செய்தாள். விஜய் அவ்வப்போது அண்ணிக்கு உதவினான். ஒரு நாள் அவன், அண்ணி, நீங்கள் உண்மையில் கலக்குகிறீர்கள், வீடு இப்போது முன்பை விட அழகாக இருக்கிறது என்றான். நவ்யாவின் வேலையால் வீட்டில் ஒரு புத்துணர்ச்சி வருவதை சஞ்சனா அண்ணி கவனித்தார். அவர் அம்மாவிடம், அம்மா, இதெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் நடுவர்கள் நவீன விஷயங்களைத்தான் பார்ப்பார்கள், இந்த கிராமத்து தோற்றம் அவர்களுக்கு பிடிக்காது என்றார். சுமித்ராஜி தலையசைத்தார். ஆனால் நவ்யாவின் உழைப்பை புறக்கணிப்பது தவறு என்று உள்ளுக்குள் நினைத்தார். நடுவர்கள் வீட்டை பார்க்க வந்தார்கள். சமையலறையின் சுத்தத்தை பார்த்து, வாவ், இங்கே எல்லாம் மிகவும் அழகாக இருக்கிறது என்றார்கள். வராண்டா செடிகளை பார்த்து, மிகவும் அமைதியான காட்சி என்றார்கள். வரவேற்பறையின் எளிமை அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இறுதியில் முடிவு அறிவிக்கப்பட்டது. முதல் பரிசு சுமித்ராஜியின் வீட்டிற்கு. பரிசை பெற்றுக்கொள்ளும்போது சுமித்ராஜி எல்லோரிடமும், இந்த வெற்றியின் முழு பெருமையும் என் சின்ன மருமகள் நவ்யாவையே சாரும் என்றார். நவ்யாவிற்கு இந்த வார்த்தைகள் எந்த கோப்பையையும் விட பெரியதாக இருந்தன. மாலையில் சிவாங்கி சஞ்சனாவிடம், அண்ணி, இப்போது அம்மா சின்ன அண்ணியை புகழ ஆரம்பித்துவிட்டார், வீட்டிலும் அவளே ஆதிக்கம் செலுத்தப் போகிறாள் என்றாள். சஞ்சனா அண்ணி எப்படியாவது நவ்யாவை கீழே இறக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். மறுநாள் சஞ்சனா எல்லோரிடமும், அம்மா, நேற்று என் தங்க வளையலை வைத்திருந்தேன், இன்று காணவில்லை, ஒருவேளை இவள் என்று சொல்லி வாக்கியத்தை முடிக்காமல் நிறுத்தினார். ஆனால் அனைவரின் பார்வையும் நவ்யாவின் மீது திரும்பியது. நவ்யா அதிர்ச்சியடைந்தாள். அண்ணி, நான் எப்படி அப்படி செய்வேன் என்றாள். விஜய் உடனே, அம்மா, இது தவறு, ஆதாரம் இல்லாமல் பழி சுமத்தாதீர்கள் என்றான். மாலையில் அந்த வளையல் சஞ்சனா அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்ற பையிலேயே இருந்தது தெரிந்தது. சுமித்ராஜி கோபமாக, சஞ்சனா தேவையில்லாமல் சந்தேகப்படுவது சரியல்ல என்றார். நவ்யா அமைதியாக, பரவாயில்லை அத்தை, தவறு நடப்பது சகஜம் என்றாள். இதனால் விஜய்க்கு நவ்யாவின் பொறுமை மீது இன்னும் மரியாதை கூடியது. இப்போது சுமித்ராஜி கிராமத்திலிருந்து வந்த இந்த மருமகள் உண்மையில் தங்கம் போன்றவள் என்று மனதிற்குள் நினைக்கத் தொடங்கினார். ஆனால் சஞ்சனா மற்றும் சிவாங்கியின் பொறாமை மேலும் அதிகரித்தது.
போட்டிக்குப் பிறகு வீட்டில் எல்லோரும் நவ்யாவை புகழ்வதை அவர்களால் தாங்க முடியவில்லை. சிவாங்கி, அண்ணி, நாம் இப்படியே சும்மா இருந்தால் சின்ன அண்ணிதான் அம்மா அப்பாவின் செல்ல பிள்ளையாகிவிடுவாள் என்றாள். சஞ்சனா மெதுவாக, இப்போது அவளுடைய பெயரை கெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார். நவ்யாவின் தவறு இல்லாவிட்டாலும் தவறு அவளுடையது என்று எல்லோரும் நினைக்கும் வகையில் ஒரு வேளையில் அவளை சிக்க வைக்க இருவரும் முடிவு செய்தனர். ஒரு மாலை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சுமித்ராஜியின் பழைய தோழிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடப்பது பற்றி வீட்டில் விவாதம் நடந்தது. சுமித்ராஜி எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றார். உணவு, அலங்காரம் என அனைத்தையும் நவ்யாவிடம் ஒப்படைக்கலாம் என்று சஞ்சனா கூறினார். சுமித்ராஜியும் சம்மதித்தார். பொறுப்பு கிடைத்ததும் நவ்யா முழு மனதுடன் திட்டமிடத் தொடங்கினாள். பூரி, சோலே, பன்னீர் மற்றும் இனிப்புக்கு குலாப் ஜாமுன் என மெனு தயாரானது. உணவில் உப்பை அதிகமாக போட்டு விருந்தினர்களை கோபப்படுத்தவும் அந்த பழியை நவ்யா மீது போடவும் சஞ்சனா ரகசியமாக திட்டமிட்டார். நிகழ்ச்சியன்று நவ்யா சமையலறையில் இல்லாதபோது சிவாங்கி பன்னீர் குழம்பில் 2 கைப்பிடி உப்பை போட்டாள். விருந்தினர்கள் வரத் தொடங்கினர். வீடு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நவ்யா களைப்பாக இருந்தாலும் சிரித்த முகத்துடன் அனைவரையும் வரவேற்றாள். உணவு பரிமாறப்பட்டபோது பன்னீர் குழம்பை வாயில் வைத்த ஒரு விருந்தினர், அட, இதில் உப்பு மிக அதிகமாக இருக்கிறதே என்றார். சுமித்ராஜி அதிர்ச்சியுடன் நவ்யாவை பார்த்தார். நவ்யாவிற்கு வியர்க்கத் தொடங்கியது. அத்தை, நான் ருசி பார்த்தேனே, எல்லாம் சரியாகத்தானே இருந்தது என்றாள். விஜய் சமையலறைக்குச் சென்று பார்த்தபோது இது யாரோ வேண்டுமென்றே செய்தது என்று சந்தேகித்தான். அவன் மெதுவாக நவ்யாவிடம், அண்ணி பயப்படாதீர்கள், நான் ஏதாவது செய்கிறேன் என்றான். விஜய் உடனே பன்னீர் குழம்பில் கொஞ்சம் கிரீம், வேக வைத்த உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளி சேர்த்து உப்பின் அளவை குறைத்தான். புதிய தட்டு பரிமாறப்பட்டபோது விருந்தினர்கள், இப்போது சுவை அருமையாக இருக்கிறது, கலக்கிவிட்டீர்கள் என்றனர். சுமித்ராஜி நிம்மதி பெருமூச்சு விட்டார். நல்ல வேளை, பிரச்சனை தீர்ந்தது. இரவு எல்லோரும் தூங்கும்போது விஜய் நவ்யாவிடம், அண்ணி, இது யாரோ வேண்டுமென்றே செய்தது என்று எனக்கு தெரியும். நீங்கள் விரும்பினால் நான் அம்மாவிடம் சொல்கிறேன் என்றான். நவ்யா தலையசைத்து, வேண்டாம் விஜய், நான் யார் மீதாவது பழி போட்டால் வீட்டின் சூழல் கெட்டுவிடும். இப்போது அமைதியாக இருப்பதே நல்லது என்றாள். விஜய் அவளை பார்த்து, அண்ணி பொறுமைசாலி மட்டுமல்ல, மிகவும் புத்திசாலியும் கூட என்று நினைத்தான். மறுநாள் சுமித்ராஜி நவ்யாவின் அறைக்கு வந்தார். மருமகளே, நேற்று நடந்தது உன்னுடைய தவறு இல்லை என்று எனக்கு தெரியும். நீ செய்த கடின உழைப்பை எல்லோரும் பார்த்தார்கள் என்றார். நவ்யா சிரித்துக்கொண்டே, உங்கள் ஆசீர்வாதம்தான் எனக்கு பெரிய பரிசு என்றாள். திட்டம் தோல்வியடைந்ததால் இருவரும் சில நாட்கள் அமைதியாக இருந்தனர். ஆனால் உள்ளுக்குள் எரிச்சல் அதிகரித்தது. சிவாங்கி, அண்ணி, நாம் பெரியதாக ஏதாவது செய்ய வேண்டும், இல்லையென்றால் சின்ன அண்ணி நம்மை மிஞ்சிவிடுவாள் என்றாள். அந்த நேரத்தில் வீட்டில் ஒரு பெரிய செய்தி வந்தது. அர்ஜுனின் வேலைக்கு ஆபத்து வந்தது. நிறுவனம் திடீரென ஊழியர்களை குறைக்க முடிவு செய்தது. வீட்டுக்கடன் அனைவரையும் பாதிக்கும் நிலை வந்தது. சுமித்ராஜி கவலையடைந்தார். இப்போது என்ன செய்வது என்றார். நவ்யா மனதிற்குள், இந்த முறை நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது செய்து காட்டுவேன் என்று நினைத்தாள். அர்ஜுன் அலுவலகத்திலிருந்து திரும்பியபோது அவன் முகத்தில் சோர்வும் கவலையும் இருந்தது. நவ்யா என்னவென்று கேட்டாள். அர்ஜுன் மெதுவாக, வேலையில் ஆட்குறைப்பு நடக்கிறது, என் பெயரும் அதில் இருக்கிறது என்றான். அடுத்த மாதம் முதல் வேலை இருக்காது. இதை கேட்டதும் நவ்யாவின் இதயம் நின்றுவிடுவது போல் இருந்தது. சுமித்ராஜியும் கவலையுடன், மகனே, குடும்பத்தை எப்படி நடத்துவது என்றார். இரவு நவ்யா வெகுநேரம் யோசித்தாள். கிராமத்தில்தான் ஊறுகாய், அப்பளம் மற்றும் கைவினைப் பொருட்கள் செய்வதை நினைவு கூர்ந்தாள். அந்த திறமையைக் கொண்டே குடும்பத்திற்கு உதவ முடிவு செய்தாள். மறுநாள் காலை அவள் சுமித்ராஜியிடம், அத்தை, நீங்கள் அனுமதித்தால் நான் செய்த ஊறுகாய் மற்றும் அப்பளங்களை விற்கலாம் என்றாள். சுமித்ராஜி முதலில் தயங்கினார். மருமகளே, இது நகரம், இங்கே யார் இப்படிப்பட்ட வேலை செய்வார்கள் என்றார். விஜய் இடையில் புகுந்து, அம்மா, இப்போது வீட்டு சாப்பாட்டை மக்கள் விரும்பி வாங்குகிறார்கள், நாம் முயற்சி செய்து பார்க்கலாம் என்றான். நவ்யா ஆரம்பத்தில் 8 கிலோ எலுமிச்சை ஊறுகாய், 6 கிலோ மாங்காய் ஊறுகாய் மற்றும் மசாலா அப்பளம் செய்தாள். விஜய் அதை தன் அலுவலக நண்பர்களுக்கு கொடுத்து பார்க்க சொன்னான். 3 நாட்களிலேயே ஆர்டர்கள் வந்தன. எலுமிச்சை ஊறுகாய் 12 கிலோ, மாங்காய் ஊறுகாய் 9 கிலோ, அப்பளம் 28 பாக்கெட்டுகள். சுமித்ராஜியின் கண்களில் மகிழ்ச்சி தெரிந்தது. மருமகளே, உன் தொழில் தொடங்கிவிட்டது என்றார். இந்த செய்தி சஞ்சனா மற்றும் சிவாங்கிக்கு தெரிந்ததும் அவர்கள் முகம் வாடினார்கள். சிவாங்கி, இப்படியே போனால் அம்மா அப்பா அவளை மகாலட்சுமி என்று கொண்டாடுவார்கள் என்றார். சஞ்சனா நவ்யாவின் ஊறுகாயில் மிளகாய் பொடியை அதிகமாக போட்டு வாடிக்கையாளர்கள் புகார் செய்ய வைத்து அவள் பெயரை கெடுக்க திட்டமிட்டார். ஒருநாள் ஒரு வாடிக்கையாளர், அண்ணி, இம்முறை ஊறுகாய் மிகவும் காரமாக இருக்கிறது, குழந்தைகளுக்கு கொடுக்க முடியவில்லை என்றார். நவ்யா ஆச்சரியப்பட்டாள். ஏனென்றால் அவள் ருசி பார்த்துத்தான் செய்தாள். விஜய் விசாரித்ததில் ஒரு டப்பாவில் மட்டும் மிளகாய் பொடி அதிகமாக இருந்தது தெரிந்தது.
அவன் நவ்யாவிடம், அண்ணி, இது தவறு இல்லை, சதி என்றான். ஆனால் உங்களால் இதையும் சமாளிக்க முடியும் என்று எனக்கு தெரியும் என்றான். நவ்யா அந்த வாடிக்கையாளருக்கு போன் செய்து, மன்னிக்கவும் சார், தவறு எங்களுடையதுதான். நாளை உங்களுக்கு புதிய பாக்கெட்டை அனுப்புகிறேன், அது இலவசம் என்றாள். அந்த வாடிக்கையாளர் மிகவும் மகிழ்ந்து மேலும் 3 ஆர்டர்களை கொடுத்தார். இதை பார்த்த சுமித்ராஜி, மருமகளே, நீ சாப்பாட்டை மட்டுமல்ல மக்களின் மனதையும் வென்றுவிட்டாய் என்றார். விஜய் கிராமத்து வாசனை கவுன் கி குஷ்பு என்ற பெயரில் நவ்யாவிற்கு சமூக வலைத்தள பக்கம் உருவாக்க உதவினான். சில வாரங்களில் ஆர்டர்கள் இரட்டிப்பானது. அர்ஜுனும் இப்போது நவ்யாவை நினைத்து பெருமைப்பட்டான். சஞ்சனா மற்றும் சிவாங்கியின் பொறாமை இப்போது எல்லை மீறிப்போனது. அவளை தடுத்தாக வேண்டும் என்று நினைத்தனர். நவ்யாவின் மரியாதையையே கேள்விக்குறியாக்கும் ஒரு திட்டத்தை அவர்கள் தீட்டினார்கள். ஒரு இரவு சஞ்சனாவும் சிவாங்கியும் மொட்டை மாடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். சிவாங்கி, அண்ணி, இப்போது ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்றாள். வீட்டிலிருப்பவர்கள் மனதில் சந்தேக விதையை விதைக்க வேண்டும். சஞ்சனா அண்ணி சிரித்துக்கொண்டே, சந்தேகம் ஏற்படுத்த மிக எளிதான வழி ஒருவரின் நடத்தை மற்றும் குணத்தின் மீது கேள்வி எழுப்புவதுதான் என்றார். இருவரும் சேர்ந்து நவ்யா மற்றும் விஜய் பெயரை வைத்து வதந்தி பரப்ப முடிவு செய்தனர். அடுத்த நாள் அண்டை வீட்டுக்காரரான அஞ்சலியிடம் சஞ்சனா அண்ணி ஜாடை மாடையாக, என்னம்மா, ஆஜ்கால சின்னவளும் விஜயும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க, உனக்கு புரியுதா என்று கூறினார். நேஹா ஆச்சரியத்துடன், அட அப்படியா என்று கேட்டாள். சஞ்சனா கண்ணை உருட்டிக்கொண்டே, நாங்க ஒன்னும் சொல்லல, ஆனா ஊர் உலகம் பேசுதே என்றார். சில நாட்களிலேயே இந்த கிசுகிசு அந்த தெரு முழுவதும் பரவியது. ஒரு மாலை அர்ஜுன் அலுவலகத்திலிருந்து திரும்பியபோது அவர் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. அவர் நவ்யாவை அறைக்கு தனியாக அழைத்து, நான் என்ன கேள்விப்படுகிறேன், தெருவே உன்னையும் விஜயையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது என்றார். நவ்யாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. என்னை ஆரம்பத்திலிருந்தே பிடிக்காதவர்களின் பேச்சை நீங்களும் நம்புவீர்களா என்று கேட்டாள். அர்ஜுன் அமைதியாக இருந்தார். ஆனால் சந்தேக விதை அவர் மனதில் விழுந்துவிட்டது. விஜய் இந்த வதந்தியை கேட்டதும் கோபத்தில் கொதித்தெழுந்தான். அண்ணி, யார் இந்த வதந்தியை பரப்பினார்களோ அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் என்றான். நவ்யா அமைதியான குரலில், விஜய், கோபத்தால் அல்ல, உண்மையால் ஜெயிக்க வேண்டும். நாம் உண்மையின் பக்கமிருந்தால் தாமதமானாலும் வெற்றி நமக்குத்தான் என்றாள். விஜய் அந்த பகுதியில் மொபைல் ரிப்பேர் கடை வைத்திருக்கும் ராகுல் என்ற பையனின் உதவியை நாடினான். ராகுல் அந்த தெருவில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தான். அது அருகிலிருந்த கோவிலுக்கு எதிரே வைக்கப்பட்டிருந்தது. அந்த காட்சியில் சஞ்சனா அண்ணியும் சிவாங்கியும் அஞ்சலியின் வீட்டிற்கு சென்று வதந்தியை பரப்பியது தெளிவாக தெரிந்தது. அடுத்த நாள் சுமித்ரா அம்மா எல்லாரையும் ஹாலுக்கு வரவழைத்தார். விஜய் லேப்டாப்பில் அந்த சிசிடிவி காட்சியை போட்டு காட்டினான். காட்சியைக் கண்டதும் சஞ்சனா அண்ணி மற்றும் சிவாங்கியின் முகம் வெளுத்துப் போனது. சுமித்ரா அம்மாவின் குரல் கடுமையாக இருந்தது. நீங்கள் இருவரும் மருமகளின் மானத்தை மண்ணில் கலக்க பார்த்தீர்களா? உங்களுக்கு வெட்கமாக இல்லை என்று கேட்டார். சஞ்சனா அண்ணியால் எதுவும் பேச முடியவில்லை, தலை குனிந்து நின்றார். அர்ஜுன் நவ்யாவின் அருகில் வந்து, என்னை மன்னித்துவிடு, நான் உன்மீது சந்தேகம் கொண்டேன், இது என் மிகப்பெரிய தவறு என்றார். நவ்யா கண்ணீரை துடைத்துக்கொண்டு, கணவன் மனைவி உறவு நம்பிக்கையில்தான் இருக்கிறது, இனி ஒருபோதும் இப்படி ஒரு நாள் வரக்கூடாது என்பதுதான் என் ஆசை என்றாள். சுமித்ரா அம்மா தெரு முழுவதும் இனிப்பு வழங்கி, எங்கள் மருமகள் எங்கள் பெருமை, பரவிய வதந்திகள் அனைத்தும் போய் என்று கூறினார். நவ்யாவின் தலை நிமிர்ந்தது. அவளை படிக்காதவள், கவார் என்று கேலி செய்த தெருப்பெண்கள் கூட இப்போது, அட, நவ்யா தங்கமான மருமகள் என்று புகழத் தொடங்கினார்கள். இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு வீட்டின் சூழல் மாறத் தொடங்கியது. அர்ஜுனும் விஜயும் நவ்யாவிடம் இன்னும் நெருக்கமானார்கள். ஆனால் சஞ்சனா அண்ணியும் சிவாங்கியும் இந்த கதை இத்துடன் முடியாது என்று தங்களுக்குள் சபதம் எடுத்துக்கொண்டனர். இப்போது கிராமத்து மணம் கவுன் கி குஷ்பு என்ற பெயரில் நவ்யாவின் ஊறுகாய் மற்றும் அப்பளம் அந்த நகரம் முழுவதும் பிரபலமாகத் தொடங்கியது. சமூக வலைதளங்கள் மூலம் வெளியூர்களிலிருந்தும் ஆர்டர்கள் வரத் தொடங்கின. அர்ஜுன் கணக்கு வழக்குகளை பார்த்துக்கொள்ள விஜய் டெலிவரியை கவனித்துக் கொண்டான். சுமித்ரா அம்மா பேக்கிங்கில் உதவி செய்தார். நவ்யா, இப்போது நமக்கு நிறைய டிமாண்ட் இருக்கிறது, நாம் ஒரு சிறிய தொழிற்சாலை போன்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றாள். இதற்கிடையில் நகரத்தில் வருடாந்திர உணவு மற்றும் கலாச்சார திருவிழா நடைபெற இருந்தது. அமைப்பாளர்கள் நவ்யாவை சிறப்பாக அழைத்திருந்தனர். சுமித்ரா அம்மா பெருமையுடன், மருமகளே, இது பெரிய கௌரவம் என்றார். நவ்யா அங்கு ஊறுகாய் அப்பளம் மட்டுமல்லாமல் கிராமத்து பாரம்பரிய உணவுகளையும் அறிமுகப்படுத்த முடிவு செய்தாள். கம்பு ரொட்டி, வெல்லம், நெய், கடுகுக்கீரை மற்றும் மக்காச்சோள ரொட்டி ஆகியவை மெனுவிலிருந்தன. நவ்யா ஏதோ ஒரு திருவிழாவிற்கு செல்வதை கேள்விப்பட்ட சஞ்சனா மற்றும் சிவாங்கிக்கு மீண்டும் பொறாமை ஏற்பட்டது. சிவாங்கி, அவளுக்கு அங்கே அவமானம் நடந்தால் எப்படி இருக்கும் என்றாள். சஞ்சனா அண்ணி ரகசியமாக, நாம் அவள் உணவில் எதையாவது கலந்து விடுவோம், மக்கள் குறை சொல்வார்கள், அப்புறம் பார் வேடிக்கையை என்றாள். திருவிழாவிற்கு முந்தைய நாள் இரவு முழுவதும் நவ்யா தனது குழுவுடன் கடினமாக உழைத்தாள்.
விடியற்காலையில் அவள் காய்கறிகள் வாங்க மார்க்கெட் சென்றபோது சஞ்சனா அண்ணி சமையலறைக்குள் நழுவிச் சென்று 2 பாத்திரங்களில் அதிகப்படியான மசாலாவை கலந்துவிட்டார். இதனால் சுவை கெட்டுப்போகும். உணவு திருவிழா மிகவும் கோலாகலமாக இருந்தது. பல மாநிலங்களின் ஸ்டால்கள், இசை, நடனம் என கூட்டம் அலைமோதியது. நவ்யாவின் ஸ்டாலில் கிராமத்து மனம் பரவியதும் மக்கள் ஈர்க்கப்பட்டனர். முதல் வாடிக்கையாளர், வாவ், இப்படி ஒரு சுவையை நான் பல வருடங்களாகச் சாப்பிட்டதில்லை என்றார். மற்றொருவர் போட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட அது வைரலானது. ஆனால் திடீரென்று ஒரு பெண் புகார் செய்தார். உங்கள் ஒரு உணவின் சுவை மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. ஏதோ தவறு இருப்பது போல் உள்ளது. நவ்யா அமைதியாக, சகோதரி, உங்கள் கருத்து சரியாக இருக்கலாம். நானே சுவைத்து பார்க்கிறேன் என்றாள். அவள் சுவைத்தவுடனேயே அது கலப்படம் செய்யப்பட்ட உணவு என்பதை புரிந்து கொண்டாள். ஆனால் கோபப்படாமல் சிரித்துக்கொண்டே, ஒருவேளை இந்த தொகுப்பில் பேட்ச் தவறு நடந்திருக்கலாம். இதோ உங்கள் கண்முன்னே புதிதாக செய்து தருகிறேன் என்றாள். அவள் உடனே புதிய பொருட்களை வைத்து அதே உணவை தயாரித்தாள். நவ்யா எவ்வளவு சுத்தமாகவும் கவனமாகவும் சமைக்கிறாள் என்பதை மக்கள் பார்த்தனர். விஜய் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஸ்டாலுக்கு பின்னால் ரகசியமாக ஒரு சிசிடிவி கேமராவை வைத்திருந்தான். மாலை நேரத்தில் விஜய் அந்த சிசிடிவி காட்சிகளை அமைப்பாளர்களிடம் காட்டினான். அதில் சஞ்சனா அண்ணியும் சிவாங்கியும் காலையில் சமையலறையில் கலப்படம் செய்வது தெளிவாக தெரிந்தது. அமைப்பாளர்கள் உடனடியாக அவர்களை தடைப்பட்டியலில் பிளாக்லிஸ்ட் சேர்த்தனர். மைக்கில் அறிவிப்பு செய்தார்கள், நவ்யாஜி இந்த திருவிழாவின் நேர்மையான மற்றும் கடின உழைப்பாளி. இன்றைய சிறு குளறுபடிக்கு அவர் காரணமல்ல, அவருக்கு எதிராகச் செய்யப்பட்ட சதி அது. கூட்டம் கைதட்டியது. மக்கள் இன்னும் அதிகமாக வாங்கத் தொடங்கினர். ஒரு பெரிய ஹோட்டல் உரிமையாளர் நவ்யாவிடம், உங்கள் பொருட்களை எங்கள் ஹோட்டல் கிளைகளில் வைக்க விரும்புகிறோம் என்று ஆஃபர் கொடுத்தார். நவ்யாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. ராதிகா ஜி அவள் தலையில் கை வைத்து, மருமகளே, இன்று நீ இந்த நகரத்தையே வென்றுவிட்டாய் என்றார். வீட்டிற்கு திரும்பியதும் அர்ஜுன் பெருமையுடன், நவ்யா, நீ இப்போது என் மனைவி மட்டுமல்ல, என் உத்வேகமும் கூட என்றார். சஞ்சனா அண்ணியும் சிவாங்கியும் அறையில் அமைதியாக அமர்ந்திருந்தனர். ஆனால் உள்ளுக்குள் இன்னும் எரிந்து கொண்டிருந்தார்கள். உணவு திருவிழாவிலிருந்து திரும்பிய அடுத்த வாரமே ஹோட்டல் உரிமையாளர் சுபாஷ் மெஹ்ராவிடமிருந்து அழைப்பு வந்தது. நவ்யாஜி, நான் உங்கள் தயாரிப்புகளை சுவைத்துப் பார்த்தேன். நீங்கள் தயாராக இருந்தால் கிராமத்து மனம் பிராண்டை எங்கள் ஹோட்டல் செயினில் நாங்கள் ப்ரோமோட் செய்வோம். நவ்யா மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டாள். ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தாள். தரத்திலும் சுவையிலும் எப்போதும் சமரசம் இருக்காது. சுபாஷ் கைகுலுக்கி, இதுதான் உங்கள் மிகப்பெரிய பலம் என்றார். இதற்கிடையில் அர்ஜுனின் மாமாவும் மாமியும் அவர்களின் மகள் ஸ்ரத்தாவும் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வந்தனர். திருமணத்தின் போது நவ்யாவை பார்த்து, இவள் பார்க்க பட்டிக்காடு மாதிரி இருக்கிறாள் என்று கேலி செய்த ஸ்ரத்தா இப்போது அவளை பார்த்து பிரமித்து போனாள். நவ்யா இப்போது பொறுப்பான, தன்னம்பிக்கை கொண்ட நகரத்தில் அடையாளம் பெற்ற பெண்ணாக மாறியிருந்தாள். மாமி மெதுவாக மாமாவிடம், பார், அந்த பட்டிக்காட்டு மருமகள் இப்போது நம் நகரத்து மருமகள்களை விட முன்னால் இருக்கிறாள் என்றார். நவ்யா ஹோட்டல் டீலுக்கான வேலையில் மும்முரமாக இருந்தாள். அவள் புதிய பேக்கேஜ் டிசைன், மெனு மற்றும் மார்க்கெட்டிங் ஆகியவற்றில் வேலை செய்து கொண்டிருந்தாள். விஜய் ஒவ்வொரு அடியிலும் அவளுடன் இருந்தான். சுமித்ரா அம்மா அவளுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் சஞ்சனா அண்ணி மற்றும் சிவாங்கியின் பொறாமை இப்போது பாதுகாப்பின்மையாக மாறியிருந்தது. சிவாங்கி, இந்த ஹோட்டல் டீல் முடிவாகிவிட்டால் வீட்டில் இவளுடைய ஆதிக்கம்தான் இருக்கும் என்றாள். சஞ்சனா அண்ணி, இம்முறை அப்படி ஒரு அடி கொடுப்போம். அவள் என்றென்றும் அமைதியாகிவிடுவாள் என்றார். ஒரு நாள் கிராமத்தில் அர்ஜுனின் சித்தப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அவரை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்றும் செய்தி வந்தது. சுமித்ரா அம்மாவும் அர்ஜுனும் உடனே கிராமத்திற்கு புறப்பட்டனர். வீட்டில் நவ்யா, விஜய், சஞ்சனா அண்ணி, சிவாங்கி மற்றும் விருந்தினர்கள் மட்டுமே இருந்தனர். இரவு நவ்யா ஸ்டாக்கை சரிபார்த்துக் கொண்டிருந்தாள். அப்போது சிவாங்கி ரகசியமாக அவள் அறைக்குள் நுழைந்து பிசினஸ் கோப்பிலிருந்து ஹோட்டல் ஒப்பந்தத்தின் நகலை திருடினாள். அடுத்த நாள் சஞ்சனா அண்ணி தமக்கு தெரிந்த ஒருவரின் மூலம் ஹோட்டல் உரிமையாளர் சுபாஷ் மெஹ்ராவுக்கு ஒரு போலி மின்னஞ்சலை அனுப்பினார். அதில், எங்களுக்கு வருத்தம், ஆனால் நாங்கள் ஹோட்டல் ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம், ஏனெனில் நாங்கள் வேறொரு தொழிலில் முதலீடு செய்யவுள்ளோம் என்று எழுதப்பட்டிருந்தது. சுபாஷ் மெஹ்ரா உடனே நவ்யாவுக்கு போன் செய்தார். நவ்யாஜி, ஏன் டீலை ரத்து செய்தீர்கள்? நான் உங்களுக்காக ப்ரொமோஷன் திட்டங்களை தொடங்கியிருந்தேன் என்றார். நவ்யா அதிர்ச்சியடைந்து, என்ன? நான் அப்படி எந்த மின்னஞ்சலும் அனுப்பவில்லையே என்றாள். அவள் உடனே மின்னஞ்சலை சோதித்தபோது அது அவளுடைய ஐடியிலிருந்து அல்ல, அவளுடைய பெயரை போன்ற ஒரு போலி ஐடியிலிருந்து அனுப்பப்பட்டது தெரியவந்தது. விஜய் சந்தேக வளையத்தை சுருக்கி வீட்டிலுள்ள அனைவரின் மொபைல்களையும் சோதிப்பது போல் நடித்தான். அவன் நேராக சிவாங்கியின் போனை எடுத்தான். அதில் அந்த போலி மின்னஞ்சல் ஐடி லாக்இன் செய்யப்பட்டிருந்தது. நவ்யாவின் முகம் தீவிரமானது. சிவாங்கி, இவ்வளவு வெறுப்பா? இவ்வளவு கீழே இறங்கிவிடுவாயா? சிவாங்கி அமைதியாக இருந்தாள். ஆனால் அவள் முகத்தில் அவமானமும் கோபமும் தெரிந்தது. அப்போது கிராமத்திலிருந்து போன் வந்தது.
அர்ஜுனின் சித்தப்பாவின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அறுவை சிகிச்சைக்கு உடனடியாக 4 லட்சம் ரூபாய் தேவை என்றும் கூறினர். வீட்டில் பரபரப்பு ஏற்பட்டது. சஞ்சனா அண்ணியும் சிவாங்கியும் ஓரமாக அமைதியாக அமர்ந்திருந்தனர். ஆனால் நவ்யா உடனே ஹோட்டல் உரிமையாளரை அழைத்தாள். சுபாஷ் ஜி, இது என் தனிப்பட்ட வேண்டுகோள். அட்வான்ஸ் பேமெண்ட் கிடைத்தால் நாங்கள் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். சுபாஷ் தாமதிக்காமல் பணத்தை அனுப்பினார். அர்ஜுனின் சித்தப்பாவின் ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது. சுமித்ரா அம்மா திரும்பி வந்ததும் எல்லோர் முன்னிலையிலும் எங்கள் மருமகள் பிசினஸை மட்டுமல்ல தன் குடும்பத்தின் உயிரையும் காப்பாற்றினாள் என்று கூறினார். சஞ்சனா மற்றும் சிவாங்கி மீண்டும் எல்லோர் முன்னிலையிலும் அம்பலமானார்கள். ஆனால் இம்முறை அவர்கள் முகத்தில் தோல்வியின் ரேகைகள் இருந்தன. மெஹ்ரா பேலஸ் ஹோட்டல் செயினில் கிராமத்து மணம் பிராண்டின் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு விழா நடக்க இருந்தது. மண்டபம் முழுவதும் வண்ண மலர்கள், பாரம்பரிய ஊஞ்சல்கள் மற்றும் மண் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பாரம்பரிய உடையில் பணியாளர்கள் விருந்தினர்களுக்கு கம்பு ரொட்டி, வெல்லம், நெய் மற்றும் ஊறுகாயை பரிமாறிக் கொண்டிருந்தனர். நவ்யா புடவையில் எளிமையாக ஆனால் கம்பீரமாக முகத்தில் தன்னம்பிக்கையுடனும் கண்களில் ஒளியுடனும் திகழ்ந்தாள். உள்ளூர் மற்றும் தேசிய ஊடகங்கள் நிகழ்ச்சியை பதிவு செய்ய வந்திருந்தன. ஒரு நிருபர், நவ்யாஜி, எந்த தொழில்முறை பயிற்சியும் இல்லாமல் இவ்வளவு பெரிய பிராண்டை எப்படி உருவாக்கினீர்கள் என்று கேட்டார். நவ்யா சிரித்துக்கொண்டே, என் அம்மாவின் சமையலறைதான் என் பல்கலைக்கழகம், என் உழைப்புதான் என் பட்டம் என்றாள். கூட்டம் கைதட்டியது. அர்ஜுன் மேடைக்கு வந்து, நான் திருமணம் செய்தபோது என் மனைவி நகரத்து வெளிச்சத்தில் காணாமல் போய்விடுவாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள் தன் வேர்களை பிடித்துக்கொண்டு அனைவருக்கும் பெருமை சேர்த்திருக்கிறாள் என்றார். சுமித்ரா அம்மாவின் கண்கள் கலங்கின. வெளியீட்டு விழாவிலும் சஞ்சனா அண்ணியும் சிவாங்கியும் ஒரு மூலையில் அமைதியாக நின்றிருந்தனர். சஞ்சனா மெதுவாக, இதுதான் நமக்கு கடைசி வாய்ப்பு. இன்று இவளை வீழ்த்திவிட்டால் இனி ஒருபோதும் இவளால் எழ முடியாது என்றாள். ஊடகங்களுக்கு முன்னால் நவ்யாவின் பிராண்டில் கலப்படம் இருப்பதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கூற அவர்கள் முடிவு செய்தனர். நிகழ்ச்சியின் நடுவே ஒரு அடையாளம் தெரியாத நபர் கேமராவுடன் எழுந்து, எங்களிடம் ஆதாரம் உள்ளது, கிராமத்து மணம் தயாரிப்பில் மலிவான மற்றும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது என்று கத்தினான். மண்டபம் முழுவதும் அமைதி நிலவியது. பத்திரிகையாளர்கள் கேமராக்களை அவர் பக்கம் திருப்பினார்கள். நவ்யா அமைதியான குரலில், உங்கள் குற்றச்சாட்டு மிக தீவிரமானது. ஆனால் இப்போதே இங்கே லேப் டெஸ்ட் செய்யப்பட வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் என்றாள். சுபாஷ் மெஹ்ரா உடனே ஹோட்டல் சமையலறையில் இருந்த அரசு உணவு ஆய்வாளரை அழைத்தார். புதிதாக தயாரிக்கப்பட்ட ஊறுகாய் மற்றும் அப்பளம் சோதிக்கப்பட்டது. 15 நிமிடங்களில் அறிக்கை வந்தது. அது சுத்தமானது மற்றும் தரமானது என்று நிரூபிக்கப்பட்டது. விஜய் அதே நேரத்தில் சிசிடிவி காட்சியை திரையிட்டான். அதில் குற்றம் சாட்டிய நபர் நிகழ்ச்சிக்கு முன்பு சஞ்சனா மற்றும் சிவாங்கியுடன் பேசுவது தெரிந்தது. கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இது எல்லாம் பொறாமையால் செய்யப்பட்டது என்று புரிந்தது. சுமித்ரா அம்மா கடுமையான குரலில், இன்றிலிருந்து உங்கள் இருவருக்கும் என் வீட்டில் எந்த உரிமையும் இல்லை. ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் தங்கலாம் என்றார். சஞ்சனா மற்றும் சிவாங்கியின் தலை குனிந்தது. நிகழ்ச்சி முடிந்ததும் நவ்யா அறைக்கு வந்து தனியாக அழுதாள். அர்ஜுன் அவள் தோளில் கை வைத்து, நீ இவ்வளவு வலிமையானவள் இருந்தும் இன்று உன் கண்கள் கலங்கிவிட்டன என்றார். நவ்யா மெதுவாக, சில நேரங்களில் வெற்றியும் சோர்வை தருகிறது. ஆனால் உங்கள் துணைதான் என் மிகப்பெரிய பலம் என்றாள். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்தனர். வெளியே பத்திரிகையாளர்களின் குரல் கேட்டது. கிராமத்து மணம் தேசத்தின் அடையாளம். ஹோட்டல் வெளியீட்டுக்குப் பிறகு கிராமத்து மணம் பொருட்களின் தேவை அதிகரித்து நாட்டின் பல்வேறு நகரங்களிலிருந்து ஆர்டர்கள் வரத் தொடங்கின. ஆன்லைன் தளங்களிலும் விற்பனை தொடங்கியது. டெல்லி, மும்பை, புனே, ஜெய்ப்பூர், லக்னோ என எல்லா இடங்களிலிருந்தும் வாடிக்கையாளர்கள் அழைத்தனர். நவ்யா தனது பிராண்டிற்கு ஒரு வாசகம் வைத்தாள். கிராமத்துச் சுவை ஒவ்வொரு வீட்டிலும். சில மாதங்களுக்குப் பிறகு சுமித்ரா அம்மா, நவ்யா, இப்போது உன் பெயர் கிராமம் முழுவதும் ஒலிக்கிறது. நாம் ஏன் நம் கிராமத்திற்குச் செல்லக்கூடாது என்றார். கிராமத்தை அடைந்ததும் முன்பு நவ்யாவை கேலி செய்தவர்கள் இப்போது அவளை மரியாதையுடன் வணங்கினர். பழைய பள்ளி ஆசிரியை, எங்கள் நவ்யா இப்போது கிராமத்தின் பெருமையாகிவிட்டாள் என்றார். சஞ்சனா அண்ணியும் சிவாங்கியும் இப்போது வீட்டில் அமைதியாக இருப்பவர்கள் ஒரு நாள் சமையலறையில் வந்து, நவ்யா, எங்களை மன்னித்துவிடு. நாங்கள் பொறாமையில் பல தவறுகளை செய்துவிட்டோம் என்றனர். நவ்யா புன்னகையுடன், நாம் எல்லோரும் ஒரே குடும்பம் அண்ணி. நான் மறக்கிறேன். ஆனால் இனிமேல் நம்பிக்கையை உடைக்காதீர்கள் என்றாள். அவர்கள் இருவரின் கண்களிலும் ஈரம் இருந்தது. நவ்யாவின் ஒவ்வொரு கஷ்டத்திலும் உதவிய விஜய் இப்போது அவளது பிசினஸ் பார்ட்னராக மாறியிருந்தான். அவன், அண்ணி, நாம் கிராமத்து மக்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான். நவ்யா உடனே சம்மதித்தாள். இப்போது கிராமத்து பெண்களுக்கு பேக்கேஜிங் மற்றும் ஊறுகாய் தயாரிப்பதில் பயிற்சி அளிக்கப்பட்டது. நகரத்து மேயர் நவ்யாவுக்கு பெண் தொழில் முனைவோர் விருதை வழங்கினார். மேடையில் நவ்யா பேசும்போது, நான் என் கிராமத்தின் மனத்தை காப்பாற்ற மட்டுமே முயற்சித்தேன். உங்கள் கனவுகளில் உண்மையும் உழைப்பும் இருந்தால் யாரும் உங்களை தடுக்க முடியாது என்றாள்.
கூட்டம் எழுந்து நின்று கைதட்டியது. அன்று இரவு மொட்டை மாடியில் அமர்ந்து அர்ஜுன் நவ்யாவிடம், நீ முதலில் இந்த வீட்டிற்கு வந்தபோது ஒரு நாள் நீ எங்கள் உலகத்தையே மாற்றுவாய் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை என்றார். நவ்யா வானத்தை பார்த்துக்கொண்டே, நான் எப்போதும் இருந்தவளாகவே இப்போதும் இருக்கிறேன். இப்போது உலகம் என்னை அடையாளம் கண்டு கொண்டது, அவ்வளவுதான் என்றாள். காற்றில் லேசான குளிர் இருந்தது. கீழே முற்றத்தில் கிராமத்து பெண்கள் சிரித்துக்கொண்டே ஊறுகாய் நிரப்பிக் கொண்டிருந்தனர். படிக்காத அண்ணி என்பது இப்போது வெறும் பெயரல்ல, ஒரு உத்வேகம். அவமானத்தை வெகுமானமாகவும் கேலிகளை கைத்தட்டல்களாகவும் மாற்றிய ஒரு பெண்ணின் கதை இது. கிராமம் மற்றும் நகரம் இரண்டிலும் அவளது அடையாளம் இப்போது அழியாததாகிவிட்டது. இப்படியே மெல்ல மெல்ல காலம் கடந்தது. விஜய்க்கு ஐஸ்வர்யா என்ற பெண்ணுடன் மிக நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயமாகி சில நாட்களில் அது மிக விமரிசையாக நடந்து முடிந்தது. கிராமத்து படிக்காத அண்ணி இப்போது மிகவும் திறமையானவர் ஆகிவிட்டார். விஜய் மற்றும் ஐஸ்வர்யா திருமணத்திற்கு பிறகு வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. ஐஸ்வர்யா நகரத்தில் பிறந்து வளர்ந்த படித்த மற்றும் நாகரிகமான பெண். ஆரம்பத்தில் கிராமத்திலிருந்து வந்த நவ்யா போன்ற பெண்ணுடன் தனக்கு ஒத்துப்போகாது என்று அவள் நினைத்தாள். ஆனால் நவ்யாவை அருகிலிருந்து பார்த்தபோது அவள் வேலை செய்யும் விதம், அனைவரிடமும் மரியாதையாக நடப்பது, குடும்பத்திற்காக அவளது அர்ப்பணிப்பு ஆகியவற்றை பார்த்து ஐஸ்வர்யாவின் மனதில் நவ்யா மீது மரியாதை ஏற்பட்டது. ஒரு மாலை ஐஸ்வர்யா சமையலறைக்கு வந்து, அண்ணி, உங்கள் பிசினஸில் நானும் ஏதாவது உதவி செய்யலாம் என்று யோசித்தேன் என்றாள். நவ்யா சிரித்துக்கொண்டே, கண்டிப்பாக. ஆனால் முதலில் வீட்டின் சூழலை நன்றாக புரிந்துகொள், பிறகு மெதுவாக கற்றுக்கொள் என்றாள். ஐஸ்வர்யா அடுத்த நாளிலிருந்தே பேக்கேஜிங் மற்றும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் உதவி செய்யத் தொடங்கினாள். இப்போது தனக்கு இன்னொரு நம்பிக்கையான துணை கிடைத்துவிட்டது என்று நவ்யா உணர்ந்தாள். மறுபுறம் சஞ்சனா அண்ணியும் சிவாங்கியும் இப்போது முன்பைப் போல சதித்திட்டங்கள் தீட்டுவதில்லை. பலமுறை அவர்களுக்குள் பழைய பொறாமை எழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் நவ்யாவின் பொறுமையையும் உண்மையையும் பார்த்து அவர்கள் கோபம் கரைந்து போனது. சுமித்ரா அம்மாவும் இனி வீட்டில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். யார் சூழலை கெடுக்க முயன்றாலும் அவர்கள் யாராக இருந்தாலும் என் ஆதரவு கிடைக்காது என்று தெளிவாக கூறிவிட்டார். பிசினஸின் அடுத்த கட்டம் கிராமத்து மணம் பெயர் இப்போது வெளிநாடுகள் வரை செல்லத் தொடங்கியது. ஒரு நாள் டெல்லியிலிருந்து ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தின் அழைப்பு வந்தது. உங்கள் ஊறுகாய் மற்றும் அப்பளங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப விரும்புகிறோம். அங்குள்ள இந்திய சமூகத்திற்கு இது மிகவும் பிடிக்கும். நவ்யாவிற்கு இது ஒரு பெரிய படியாக இருந்தது. அவள் உடனே கிராமத்தில் இன்னும் பலருக்கு பயிற்சி அளிக்கத் தொடங்கினாள். பெண்களின் முகத்தில் மகிழ்ச்சி இருந்தது, ஏனென்றால் இப்போது அவர்களின் உழைப்பால் அவர்கள் வீடுகளும் வெளிச்சத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பின. ஒரு இரவு மாடியில் அமர்ந்திருந்த அர்ஜுன் நவ்யாவிடம், முதலில் உன்னை இந்த வீட்டிற்கு அழைத்து வந்தபோது நீ வீட்டை மட்டும் பார்த்துக்கொள்வாய் என்று நினைத்தேன். ஆனால் நீ முழு குடும்பம், கிராமம் மற்றும் இப்போது நாட்டின் பெயரையே பெருமைப்படுத்திவிட்டாய் என்றார். நவ்யா புன்னகைத்தாள். நான் தனியாக எதையும் செய்திருக்க முடியாது. உங்கள் நம்பிக்கையும் விஜயின் துணையும் இல்லாவிட்டால் இது சாத்தியமில்லை. அர்ஜுன் அவள் கையை பிடித்துக்கொண்டு, இப்போது நீ உன் கதையை தங்களை பலவீனமானவர்கள் என்று நினைக்கும் மற்ற பெண்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் என்றார். அடுத்த கனவு, நவ்யா ஒரு பெண் தொழில்முனைவோர் பயிற்சி மையம் திறக்க முடிவு செய்தாள். அங்கு கிராமம் மற்றும் நகரத்து பெண்கள் வந்து தங்கள் திறமையை தொழிலாக மாற்ற கற்றுக்கொள்ளலாம். ஐஸ்வர்யா டிசைன் மற்றும் மார்க்கெட்டிங் பொறுப்பை ஏற்றாள். விஜய் நிர்வாகத்தையும் அர்ஜுன் நிதியையும் கவனித்துக் கொண்டனர். திறப்பு விழா அன்று கிராமம் மற்றும் நகரத்திலிருந்து மக்கள் வந்திருந்தனர். ரிப்பனை வெட்டும்போது நவ்யாவின் கண்கள் கலங்கின. இன்று நான் யாராக இருக்கிறேனோ அது என் குடும்பம் மற்றும் என் கிராமத்தின் நம்பிக்கையால்தான். நாம் ஒருவரை ஒருவர் வீழ்த்துவதற்கு பதிலாக உயர்த்தினால் ஒவ்வொரு வீட்டின் நறுமணமும் நாடு முழுவதும் பரவும். கூட்டம் பலத்த கரகோஷம் எழுப்பியது. இப்படியாக கிராமத்து படிக்காத அண்ணி இப்போது பாரதத்தின் மருமகள் என்று அறியப்படத் தொடங்கினாள். எளிமை, உழைப்பு மற்றும் உண்மைக்கு முன்னால் வெறுப்பு, பொறாமை மற்றும் கேலிப்பேச்சுகள் நிற்க முடியாது என்பதை அவள் நிரூபித்தாள். ஆம் நண்பர்களே, எங்களின் இன்றைய இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கமெண்ட் செய்து கண்டிப்பாகச் சொல்லுங்கள். இதுபோன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே.